அன்பானவர்களே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மே மாதம் அன்னையினுடைய மாதம். இந்த அன்னையினுடைய மாதத்தில் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையை மகிமைப்படுத்த, இந்த அன்னையினுடைய பரிந்துரைகளின்படி நாம் வாழ்வதற்கு நம்மையே ஒப்பு கொடுப்போம். மே மாதம் வணக்க மாதம், அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். எனவே இந்த மாதத்தை முழுவதுமாக 31 நாட்களையுமே திரு அவையானது அன்னை மரியாளுக்காகவே ஒப்பு கொடுக்கிறது. எனவே இந்த மே மாதம் அன்னையின் மாதம் என்று நாம் அனைவரும் இந்த அன்னையை மகிமைப்படுத்த, இந்த அன்னைக்கு வணக்கம் செலுத்த ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக பயன்படுத்தி ஜெபமாலை ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பை கொண்டாடிடவே புறப்பட்டு வாரித்தோட. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ. பிரியமானவர்களே, இது தேவதாயின் மாதம். இந்த தேவதாய்க்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எதற்காக திரு அவையானது இந்த மே மாதத்தை வணக்க மாதமாக அறிவித்திருக்கிறது? இதனுடைய வரலாறு என்ன? எதற்காக நாம் இந்த மாதத்தை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் நமது மனதில் எழலாம். அதற்கான ஒரு தெளிவைத்தான் இந்த காணொளியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஏறக்குறைய ஐரோப்பிய நாடுகளிலே 13ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு வரை அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அன்னை மரியாளுடைய உருவங்களை வைத்து, அன்னை மரியாள் இருக்கிற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று ஜெபமாலை ஜெபிப்பது அன்னையை மகிமைப்படுத்துவதாக இருந்தது. ஆனால் 17ஆம் நூற்றாண்டு வரை இந்த அன்னைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படவில்லை. 18ஆம் நூற்றாண்டிலே இயேசு சபை குருக்களால் இந்த பக்தி முயற்சியானது அன்னை மரியாளுக்காக மிக சிறப்பாக கொண்டு வரப்பட்டது. அதுவும் சிறப்பாக மே மாதத்தில் அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், அன்னை மரியாளுடைய புகழை எடுத்து சொல்ல வேண்டும் என்று இயேசு சபை குருக்கள் 18ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் தீவிரமாக இந்த அன்னையினுடைய பக்தி முயற்சியை பரப்பினார்கள். ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டு முதல் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே மே மாதத்தை அன்னையினுடைய மாதமாக அறிவித்து, எல்லா வருடமும் ஒவ்வொரு வருடத்தின் மே மாதத்தை முழுவதுமாக அன்னையினுடைய மாதம் என்று அறிவித்து ஜெபமாலை ஜெபிக்க மற்றும் அன்னையினுடைய நல்ல பண்புகளை எடுத்து தியானிக்க ஒரு வாய்ப்பாக திரு அவையானது கொடுத்திருக்கிறது. சிறப்பாக மே மாதத்தை இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மே மாதம் என்றால் இலையுதிர் காலம். மே மாதத்தில் எல்லா மரங்களிலுமே இலை உதிர்ந்து மீண்டுமாக அந்த மே மாதத்திலேயே துளிர்ப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு புதிய வாழ்வு தொடங்குகிறது என்று ஒரு அர்த்தம். எனவே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில இதுதான். அவர்கள் புதிய வாழ்வை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள், புதிய உணர்வுகளை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள், புதிய உறவை கட்டி எழுப்புபவர்கள் இருப்பதனாலே இந்த அன்னை மரியாளை சிறப்பாக மே மாதம் முழுவதுமே இந்த அன்னை மரியாள் மாதமாக ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தை சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். இந்த மே மாதத்தில் அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இன்னொரு காரணம், ஆன்மீக காரணமும் உண்டு. என்ன ஆன்மீக காரணம் என்றால், அன்னை மரியாள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பெருக வேண்டும். எப்படி அன்னை மரியாள் இயேசு மீது, கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாரோ அதை போன்று நாமும் நம்பிக்கையில் வளர வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தை சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதோடு பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் நம் அனைவருக்குமே ஜெபமாலையை ஒரு ஆயுதமாக கொடுத்திருக்கிறார்கள். எங்கு காட்சி கொடுத்தாலும் அந்த ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று சொல்லி அந்த ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக தாகத்தை மக்கள் மத்தியிலே விதைத்தவர் அன்னை மரியாள். எனவே இந்த மாதத்திலே ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இது ஆன்மீக காரணமாக கூட குறிப்பிட்டு, மற்றொரு காரணம் என்று பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் கடவுளின் தாய். எனவே இந்த கடவுளுடைய தாயை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு நாள் மட்டும் கிடையாது, 2 நாள் மட்டும் கிடையாது, அவர்களை இந்த மாதம் முழுவதுமே, ஏறக்குறைய திரு அவையிலே 2 மாதங்களை ஜெபமாலைக்காக அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அக்டோபர் மாதம், மே மாதம். எனவே இந்த மாதம் முழுவதுமே அன்னை கடவுளின் தாய், நம் அனைவருக்கும் தாய் என்ற வேறுண்மையை நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டு அந்த உண்மையை பறைசாற்ற வேண்டும். இந்த தாயை நமது தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுளின் தாய் என்ற உணர்வை ஒவ்வொரு நாளும் கொண்டாட சிறப்பாக இந்த மாதம் நமக்கு அழைத்து மே மாதத்தை
வணக்க மாதமாக அறிவிப்பதற்கு இன்னொரு காரணம் கூட உண்டு. என்ன என்று பார்க்கிற பொழுது, மே மாதத்தில் 2 நாட்கள் அன்னையினுடைய மிகப்பெரிய திருவிழாக்கள் வருகிறது. மே 13ஆம் தேதி பாத்திமா அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அதே போன்று மே 31ஆம் தேதி அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். எனவே இந்த மே மாதத்தில் வருகிற 2 முக்கியமான பெருவிழாக்கள் அன்னை மரியாளுக்காக இருப்பதனால இதையெல்லாம் சேர்த்துதான் இந்த மே மாதத்தை வணக்க மாதமாக, அன்னையினுடைய மாதமாக தாயாம் திரு அவையானது அறிவித்திருக்கிறது. சிறப்பாக இந்த மே மாதத்திலே, அன்னையினுடைய மாதத்திலே நாம் என்ன காரணங்கள், என்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட திரு அவையானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வீடுகளிலே, ஒவ்வொரு வீட்டிலும் அன்னைக்காக சிறிய பீடம் ஏற்படுத்தி வைப்பது, அன்னையினுடைய சுரூபத்தை வைத்து, அன்னையை வைத்து அந்த பீடத்திலே அலங்காரம் பூக்களை, ஃப்ரெஷ்ஷான பூக்களை கொண்டு வந்து வைத்து நாம் ஜெபிப்பது. ஜபமாலை ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த 31 நாட்களிலுமே கையிலே ஜபமாலை ஏந்தி கொண்டு ஜபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தாயாம் திருவாவை அழைப்பு விடுக்கிறது. அதே போன்று அன்னைக்கு பாடல் பாடுவது. அன்னையுடைய பாடல் நிறைய பாடல் இருக்கிறது. வேளாங்கண்ணி தாயினுடைய பாடல்கள் இருக்கிறது, ஆரோக்கிய அன்னையினுடைய பாடல் இருக்கிறது. இந்த மாதிரி அன்னைக்கு இருக்கிற எல்லா பாடல்களையும் நாம் இந்த மாதத்திலே அதிகமாக பாட வேண்டும், அன்னையை பாடி துதிக்க வேண்டும் என்று சொல்லி தாயாம் திரு அவை அழைப்பு விடுக்கிறது. அதே போன்று அன்னையை பற்றிய புத்தகங்கள் இருந்தால், அன்னை பற்றிய ஏதாவது சிந்தனைகள் இருந்தால் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறது. இந்த மாதத்திலே கூட நல்ல பண்புகள், பிறருக்கு உதவுகிற நல்ல மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த மாதத்திலே அன்னைக்கு ப்ரொசெஷன் சொல்லுவாங்க இல்லையா, அன்னையுடைய ஜபமாலை பவனி வருவது. எல்லாரும் ஆலயங்களில், நிறைய ஆலயங்களிலே மாலை பொழுதுல ஜபமாலை ஜபித்து அன்னையினுடைய திரு உருவத்தை எடுத்துக்கொண்டு ஜபமாலை ஜபித்து வருவார்கள். அப்படிப்பட்ட அந்த ப்ரொசெஷன், அந்த கார் ப்ரொசெஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாம பவனியாக வந்து ஜபமாலை ஜபிப்பது, இது எல்லாமே மே மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல ஆன்மீக செயல்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த மே மாதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதம். கடவுளின் தாய் நமக்கு தாயாக இருக்கிறார்கள். அந்த அன்னையை போற்றி புகழ இந்த மாதம் முழுவதையுமே தாயாம் திரு அவை ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறது. நாம் அன்னைக்காக ஜபமாலை ஜபிப்போம். எங்கெல்லாம் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார்களோ அங்கு எல்லாமே ஜபமாலை வைத்து கொண்டு, உலகத்தில் அமைதி இல்லை, பாவம் பெருகிவிட்டது, மனித மாண்போடு யாரும் நடப்பதில்லை, எனவே ஜபமாலை ஜெபியுங்கள், ஜபமாலை ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிற எல்லா இடங்களிலுமே சொல்லுகிறார்கள் என்றால் அந்த ஜபமாலை முக்கியமானது. எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே சிறப்பாக ஜபமாலை ஜெபிக்கிற பொழுது நமக்கு தேவ ரகசியங்கள் இருக்கிறது. மகிழ்ச்சியின் தேவ ரகசியம், துக்கத்தின் தேவ ரகசியம், ஒளியின் தேவ ரகசியம் என்று பல தேவ ரகசியம், 4 தேவ ரகசியங்கள் நாம் ஜெபித்து இறைவனுடைய வாழ்வை தியானித்து அன்னை மரியாளோடு இணைந்து நாம் பயணிக்கிற பொழுது தாயாம் திரு அவை நம்மை உயர்த்தும், கடவுள் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் இந்த மே மாதத்தை அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜபமாலை ஜெபித்து ஜப வீரர்களாக வாழ முயற்சிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரை, அரவணைப்பு, ஆசி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.